தலையை அடமானம் வைக்கவும் பாமக தலைவர்கள் தயங்க மாட்டார்கள் என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசி அவர், தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறுவது பாமகவின் வழக்கமான உள்ளது. முன்னாள் அதிமுகவை ஆதரித்தார்கள், இப்போது பாஜகவை ஆதரிக்கிறார்கள் கூறினார். அரசியல் லாபம் கிடைத்தால் எதுவும் செய்வார்கள். இவர்களின் இந்த செயலை மக்கள் முன் அம்பலப்படுத்த வேண்டும் என்றார். வேளச்சேரி காந்தி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக வேட்பாளர் அறிமுகம் கூட்டம் நேற்று நடைபெற்றது. அப்போது முறையான அனுமதியின்றி கூட்டம் கூட்டியதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக தேர்தல் பறக்கும் படையினர் கொடுத்த புகாரின் பேரில் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் மற்றும் திருமண மண்டப உரிமையாளர் பாலாஜி ஆகியோர் மீது தரமணி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள 5 சுங்கச்சாவடிகளை கட்டண தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உயர்த்தியதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். விலைவாசி உயர்வுக்கு விதித்ததும் இந்த கட்டண உயர்வை உடனே திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர், நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளை அகற்ற மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெறும் அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பவர்கள் என உறுதி அளித்திருக்கிறார். தேர்தல் வந்தால் மட்டுமே மோடி தமிழகத்துக்கு வருவதாக அமைச்சர் உதயநிதி விமர்சித்துள்ளார். ராமநாதபுரம் வேட்பாளர் நவாஸ் கனியை ஆதரித்து திருச்சுழியில் பேசிய அவர், பிரதமர் புயல் மழை அடித்தால் தமிழகத்துக்கு வரமாட்டார். அப்போதெல்லாம் அவர்களுக்கு தமிழ் மக்களின் நினைவு வராது. ஆனால் தேர்தல் தேதி அறிவித்தால் இங்கேயே குடியிருப்பார். பிரதமரின் இந்த ஏமாற்று வேலைக்கு மக்கள் நல்ல தண்டனையை தருவார்கள் என்று விமர்சித்துள்ளார். சென்னையில் நோன்பு கஞ்சி குடிக்கும் போது பல் சட்டையும் சேர்த்து மூதாட்டி ஒருவர் விழுங்கியுள்ளார். உடனே மூதாட்டியின் உறவினர்கள் அருகிலுள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அவரை சேர்த்துள்ளனர். நேற்று மூதாட்டிக்கு அறுவை சிகிச்சை செய்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் பல் சட்டை வெளியே எடுத்து உயிரை காப்பாற்றியுள்ளனர்.